முரளி, வழக்கமாக இப்போ ஒரு பாலியல் வன்கொடுமை கேஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான தண்டனை வழங்கப்படும்? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே போய் மாணவியை அசால்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான தண்டனை விவரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நீங்கள் சொன்ன மாதிரி நிலவிட்டு இருக்கு. அவருக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு அடுத்த கட்ட நடைமுறை என்னவாக இருக்கும்? நிச்சயமாக, அதாவது நீங்க சொன்னது போல ஒரு பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் என்று அவர் மீது ஒரு நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டால் செக்ஷன் 4 அந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2,00,000 ரூபாய் அபராதம், அதே போன்று 5 ஆண்டுகள் சிறை தண்டனை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவே போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தால் அந்த விவகாரம் தொடர்பாக அவர்கள் 1 வருடத்திற்கு நிச்சயம் வெளியே வர முடியாது. மேலும் மேல்முறையீடானது அவர் 1 மாதமோ அல்லது 3 மாதத்துக்கு பிறகுதான் அந்த தரப்பு வழக்கறிஞர்கள் மேல்முறையீடு செய்வார்கள். இந்த வழக்கு பொறுத்தவரை இந்த மாணவி விவகாரத்தில் 11 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செக்ஷன் 329, 126, 87, 127, 75, 76, 64. இந்த 64 பார்த்தோம் என்றால் அந்த தனி நபருடைய அந்தரங்கத்தில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்தது. இந்த விவகாரத்திலும் அவருடைய குற்றம் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கும் அவர் குற்றவாளி என நீதிபதி அறிவித்திருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக செக்ஷன் 351, 328, 66, செக்ஷன் 4. இந்த 4 என்பது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு. இதற்கும் உச்சபட்ச தண்டனை நீதிபதி வழங்கலாம். ஆகவே இந்த 11 பிரிவுகளும் அவருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 11 பிரிவுகளிலும் நிச்சயம் ஆயுள் தண்டனை வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை ஆயுள் தண்டனை நீதிபதி வழங்கினால் அடுத்தபடியாக இவர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஏற்கனவே புழல் சிறையில் 2 பிரிவுகள் இருக்கும். அதாவது நீதிமன்ற வளாகத்தில், அதாவது ரிமாண்ட் கைதி, அதே போன்று குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தண்டனை கைதி 2 பிரிவுகள் இருக்கும். அந்த 2 பிரிவில் இப்போ தற்பொழுது ஞானசேகரன் ரிமாண்ட் பிரிவில் தான் அவர் தீர்க்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தண்டனை விவரங்கள் அடுத்தபடியாக பிளாக் 2 என்று சொல்வார்கள். அதாவது தண்டனைக்கான கைதிகள் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்திற்கு அவர் மாற்றம் செய்யப்படுவார். ரிமாண்ட் கைதிகள் இருக்கக்கூடிய இடத்தில் தற்போது இந்த ஞானசேகரன் தற்பொழுது தண்டனை உறுதி செய்யப்பட்ட பிறகு பிளாக் 2 என்று சொல்லக்கூடிய புழல் சிறையிலேயே பிளாக் 2 என்று இருக்கிறது. அதாவது தண்டனை உறுதி செய்யப்பட்ட கைதிகள் அந்த இடத்துக்கு அவர் மாற்றம் செய்யப்படுவார். இதற்கு அடுத்தபடியாக ஞானசேகரன் தரப்பிலிருந்து 1 மாதமோ அல்லது 3 மாதம் கழித்து மீண்டும் அவர்கள் மேல்முறையீடு செய்வார்கள். மேல்முறையீடு செய்வதால் தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய இந்த விவகாரம் தொடர்பாக அவர்கள் உச்சநீதிமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக ஏற்கனவே அவருடைய வழக்கறிஞர்கள் தளத்திலிருந்து ஒரு தகவல் வெளியாக இருந்தது. அவர்கள் செய்தியாளர் சந்திப்பிலும் இது போன்ற ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார்கள். தங்களுடைய, அதாவது இது போன்ற வழக்கிற்கு எந்த விதமான வழக்கறிஞர்களும் நேரில் வரமாட்டார்கள், ஆஜராக மாட்டார்கள் என செய்தியாளர்கள் கேள்விகளுக்கு அவர்கள் அளித்த பதில், நாங்கள் தாமாக முன்வந்து இந்த வழக்கை எடுக்கவில்லை எனவும், நீதிமன்றத்தால் இது போன்ற யாருமே ஒரு குற்றவாளிக்கு ஆஜராகவில்லை என்றால் நீதிமன்றமே ஒரு வழக்கறிஞரை அவர்கள் தீர்மானிக்கும். அப்படி தீர்மானிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் தான் நாங்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய வேலையை செய்வதற்கு குற்றவாளியாக இருந்தாலும் கூட அவருக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் செய்துதான் ஆக வேண்டும். ஆகவே தண்டனை விவரம் வெளியிட்ட பிறகு நிச்சயம் உச்ச நீதிமன்றத்திலோ அல்லது இதற்கு மேல்முறையீடு நாங்கள் செய்ய தயாராக இருப்பதாகவும் ஞானசேகரன் வழக்கறிஞர் தரப்பிலிருந்து செய்தியாளர்களை சந்தித்துள்ளார்கள். ஆகவே இன்னும் சற்று நேரத்தில் என்னென்ன தண்டனை விவரங்களை நீதிபதி வாசித்த பிறகு அவர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தண்டனை பிரிவு புழல் சிறையில் இருக்கக்கூடிய தண்டனை கைதிகள் இருக்கக்கூடிய பிளாக் 2 அந்த இடத்திற்கு அவர் மாற்றம் செய்யப்படுவார். இதுவரை ரிமாண்ட் கைதிகள் இருந்த இடத்தில் இருந்த ஞானசேகரன் இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை கைதிகள் இருக்கக்கூடிய பிளாக் 2க்கு மாற்றம் செய்யப்படுவார். அதற்கு அடுத்தபடியாக அவருடைய மனைவிகள் நேரடியாக மனு போட்ட பிறகு நேரில் சென்று பார்ப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக மேல்முறையீடு செய்வதற்காக வழக்கறிஞர்கள் அடுத்த பணியில் ஈடுபடுவார்கள். ஆனால் இந்த பணி எல்லாமே ஒரு 3 மாதத்துக்கு பிறகுதான் நடைபெறும். ஏனென்றால் இந்த பணியானது தற்போதைய நீதிமன்றம் வாசித்த நிலையில் நிச்சயமாக அவருக்கான அந்த பணியானது ஒரு 3 மாதத்துக்கு பிறகு வழக்கறிஞர்கள் அப்பீல் செய்வார்கள். அதற்கு அடுத்தபடியான தண்டனைகளோ அல்லது அடுத்தபடியான மேல்முறையீடோ நடக்கும் என வழக்கறிஞர் தரப்பிலும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.